அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அரசு துறையிலேருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய புதுசாக மீண்டும் ஜிடிஎஸ் வேலைக்காக இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வேலைக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கட்டாயம் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தோட தொடக்கத்திலேயே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வருஷத்தோட முடிவில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே வருஷத்தோட நமக்கு முடிவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையிலும் சரி, 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே நமக்கு இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக, இந்திய அஞ்சல் துறை வேலைக்காக மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட புதிய அஃபிஷியலான வேகன்சி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி வந்திருக்குதுங்க. இந்த தடவையும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வதாக கிராமின் டக் சேவாக். இந்த 3 வகையான போஸ்டிங்கை தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். அதில் உங்களுடைய மார்க்கை வச்சு எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணலாம், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைக்கும். அதே போல் இதில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோ இல்லை காசு கொடுத்தோ இந்த வேலையை வாங்க முடியுமா, ஸோ அப்படின்றத பற்றிய தெளிவான விளக்கமும் பார்க்க போகிறோம். அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மினிமம் என்ன சம்பளம் கிடைக்கும், மேக்ஸிமம் என்ன சம்பளம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த ஜிடிஎஸ் வேலையில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களும் சரி, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அதிகமாக கிடைக்க போகுது, ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இதில் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக மீண்டும் புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடுக்கு மட்டும் இது. சரிங்களா? இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜிடிஎஸ் வேலை எங்கேருந்து வந்திருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு நமக்கு இந்திய அஞ்சல் துறையில் அது தான் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்கை தான் நமக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக மொத்தமாக நமக்கு 32,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் அப்ளை பண்ணுற மெத்தடை நம்ம ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகமாகவே இருக்கும். இது முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் பண்ணியாகணும். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது இந்த போஸ்டிங்க்கு 3 போஸ்டிங்கும் சேலரி காமனாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும். இதில் 1,000 2,000 தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்க்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கொஞ்சம் ஹை போஸ்டிங்கு, ஸோ அதனால் 12,000 இருக்கும் அதுக்கு. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 11,000 இருக்கும். அடுத்து கிராமின் டக் சேவாக்கு 10,000 இருக்கும். இது பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி. ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசில் இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்லாம் வருவீங்க இல்லையா, பிசி, எம்பிசி, பிசிஏ, எஸ்சிஏ, இவங்க எல்லாருமே ஓபிசியில் செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே 3 வருஷம் வயது தளர்வு, 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்.
ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். இப்போ யாரெல்லாம் ஓபிசின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஓபிசியில் வரவங்களுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் வந்து ரூ. 100 சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 வருஷமாக விண்ணப்பித்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்லேயே நான் பார்த்துருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், அதே போல் எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்றத பொறுத்தும் உங்களுக்கு இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது டிசைட் ஆகுங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான மார்க் எடுத்துகிட்டு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து விண்ணப்பிச்சிடுவீங்க. ஸோ அதே மாதிரி அதிகமான மார்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போஸ்டிங்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான காம்படிஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்டாயம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸாக பார்த்து அந்த இடத்துல வந்து கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 95% வந்து இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததாக கடைசியாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். ஸோ அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரொம்ப 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 அவசியமானதுங்க. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.